வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி பால்கோவா செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். இதை கட் பண்ணி கேஸில் ஊற்றி நல்லா தொழவணும். கட் பண்ணி கேஸில் ஊற்றிட்டு காமிக்கிறேன். இந்த சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி வச்சிக்கணும். இங்கே பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருக்கு. இது அடி பிடிக்காமல் தொழை கொடுக்கணும். தொழை கொடுத்துட்டு அந்த லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக புழியும் போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பால் சுண்டி போச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக எலுமிச்சம்பழம் சாறை ஊற்றணும். ஊற்றி கிளறணும். இது ஃபுல்லாக திரிஞ்சிடும். நம்ம பன்னீருக்கு ரெடி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி திரிஞ்சிடும். திரிஞ்ச உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பன்னீர் மாதிரி பெரிய பெரிய கட்டி இல்லை, சின்னதாக உதிரியாக ஆகுது பாருங்கள். தண்ணி தனியாக, பால்கோவா தனியாக பிரியுது. இந்த ஸ்டேஜில் இதில் 1/2 கப்பு சர்க்கரை, இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டினோடனே இந்த 1/2 கப்பு சர்க்கரையை போட்டு கிளறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா அடைச்சிட்டு இதில் ஃபுல்லாக நெய் தடவிட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கேன். இதை மூடி ஒரு நல்ல டருகி டவலாக போட்டு மூடி வச்சிடணும். மூடிட்டு ஒரு 6 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்க்கலாம். பால்கோவா ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டீங்கன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.